யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் SMPM சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ற மிஷனரி அமைப்பின் சார்பில் உங்களுக்கு எங்கள் அன்பான வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்து, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற அந்த நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களுக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார். மரித்தார், கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார், உங்களை வாழ வைக்கிறதற்காகவே உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற செய்தியை உலகமெங்கிலே சொல்லுங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து SMPM இயக்கம் ஒரு குடும்பமாக இந்த நாட்டில் 155 மிஷனரிமார்களை அனுப்பி 200 பெற்று ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைத்து, அருமையானவர்களே, தேசமெங்கிலும் இதுவரையிலே செய்த ஊழியத்தின் மூலமாக சுமார் 324 கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 11 இடங்களில் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கும் ஆண்டவரின் கிருபையினாலே தேவன் அனுகிரகம் பாராட்டினார். இன்னும் பல இடங்களில் ஆலய கட்டுமான பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அதோடு கூட மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற தமிழ் பத்திரிகையை ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு என்று சொல்லி அனுப்புகிறோம். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த பத்திரிகை கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிறதற்காக இந்த பத்திரிகை வெளியிடுகிறோம். ஆகவே ஒவ்வொருவரும் வாங்கி நீங்கள் படியுங்கள். உங்களுடைய முகவரிகளை இல்லை என்றால் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பினர் என்றால் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தில் பணியாற்றுகிற மிஷனரிகளுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம். அதோடு கூட ஆதிவாசி குழந்தைகளுக்கு ஒரு பகுதி 600 ரூபாய், முழுவதுமாக பொறுப்பெடுக்கிறதற்கு 1200 ரூபாய், அதோடு கூட மிஷனரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய். அன்புக்குரியவர்களே, ஜெபித்து கொள்ளுங்கள். வியாபாரம் செய்கிறவர்களுக்கு ஒரு காணிக்கை பெட்டி நாங்கள் கொடுக்கிறோம். இது தினந்தோறும் வருமானம் உள்ளவர்கள் தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பங்கை ஆண்டவரை தங்களுடைய தொழில் பார்ட்னராக ஏற்றுக்கொண்டு ஒரு காணிக்கைகளை இதிலே சேகரிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையின் மூலம் வட மாநிலங்களில் ஆலயங்கள் கட்டப்படும். அருமையானவர்களே, மிஷனரிகளை ஸ்பான்சர் செய்கிறவர்களுக்கு, அதே போல் ஆதிவாசி குழந்தை படிக்கிற வைக்கிறவர்களுக்கு இதே போல் ஒரு குழந்தை ஃபோட்டோ இல்லை என்றால் மிஷனரியுடைய ஃபோட்டோவையும் ப்ரொஃபைல் நாங்கள் தெளிவாக உங்களுடைய ஜெபத்துக்கு என்று சொல்லி கொடுப்போம். ஆகவே உற்சாகத்தோடு ஊழியங்களை ஆதரிக்க முன் வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் எப்படி ஆண்டவர் எப்படி கலிலேயா கடற்கரை ஓரமாக நடந்து சென்று அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் வார்த்தைகளை உறுதிப்படுத்தினாரோ, இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் அளவு கடந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் மகாராஷ்டிராவில் கோல்கொண்டா என்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். இந்த கோல்குடா கிராமத்தில் மிஷனரி பிரபாகர் அங்கே ஆண்டுடைய வேலை செய்கிறார். அருமையானவர்களே, ஜெரு என்பவர் ஒரு பைத்தியக்காரர். இவருக்கு பைத்தியம் பிடித்து அலக்களித்து பல நேரங்களில் மண்ணள்ளி பலர் மேலே வீசுவார். நிறைய நேரங்களில் அவர் மேலே மண்ணள்ளி போட்டு அவரை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தார். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்முடைய ஊழியர் அவரை சென்று சந்தித்தார். கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு சொன்னார்கள். அவருக்கு அது புரிந்து கொள்ளும் தன்மையெல்லாம் இல்லை என்றாலும் அவருக்காக தலையில கைவித்து ஜெபம் பண்ணும்போது அவர் மேலே இருந்த அசுத்தாவிகள் எல்லாம் ஓட ஆரம்பித்தது. விடுதலை பெற்றார். ஆனால் நடந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்றைக்கு ஜெரு விடுதலை பெற்றாரோ அதன் பின்பு மாற்றப்பட்ட ஒரு புது மனிதனாக, எப்படி ஒரு லேகியோன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் மாறினானோ அதே போல் மாறினார். ஆனால் சொந்த கிராமத்து மக்கள் அவரை பகைத்து அவரை அவருடைய குடும்பத்தாரையும் ஊர்கணத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, அதோடு கூட யாரும் அவர்களோடு கூட தொடர்பு வைக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல், பிள்ளைகள் கல்யாணம் பார்த்து கொடுக்கூடாதுன்னு சொல்லலாம் பல கட்டுப்பாடுகளை விதித்து விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் அந்த கிராமத்தை விட்டு ஒரு காட்டு பகுதியில் வந்து அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கடந்த நாளில் அவர்களை சந்தித்தேன். அந்த காட்டு பகுதியில் ஒரு தேவாலயம் நாம் உடனடியாக கட்ட வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களால் இயன்ற அளவுக்கு மண் சுமந்து தாரோம், செங்கல் சுமந்து தாரோம், கல் உடைத்து கொண்டு தர்றோம், எங்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆலயம் வேணும்னு கேட்குறாங்க. அருமையானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார் என்றால் ஒரு 3 லட்சம் ரூபாய் நீங்கள் யோசித்தீங்கன்னா கோல்கொண்டா கிராமத்தில் சுமார் 20க்கு 30 600 ஸ்கொயர் ஃபீட்டில்
போர்ட்டிகோடு கூட சேர்த்து 700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆலயம் கட்டி இப்படி பைத்தியக்காரனாக இருந்து வாழ்வு பெற்ற குடும்பத்தார் விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்கிறதற்கு அந்த காட்டுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கலாம். பௌரா இன்னும் பீல் என்ற 2 ஆதிவாசிகள் வாழுகிறார்கள். இவர்கள் இயேசுவின் மேலே அளவு கடந்த பக்தி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஞானஸ்நானம், ஒரு மாதத்துக்கு 1 அல்லது 2 புதிய கிராமங்களில் சபைகள் உருவாக்கி வேகமாக வளர்ந்து வருகிறது. அதில் பௌராயின மக்கள் என்ன சொல்கிறார் என்றால், ஆதியில் கடவுள் உலகத்தை படைத்தார், அந்த கடவுளுக்கு உலகத்தின் மேலே கோபம் வந்ததுனால உலகத்தையே அழிச்சிட்டாரு, எங்கள் குடும்பத்தை தான் ஒரு போட்டில் வச்சு பாதுகாத்தார், இந்த மலையில் தான் எங்கள் போட் வந்து நின்றுச்சுன்னு சொல்லி அந்த ஜனங்க கடவுள் எங்களை பாதுகாத்தார்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கும் அவர்கள் மத்தியில் அந்த பழக்கங்கள் இருக்கிறது. எப்படி யூதர்களுடைய திருமணம், அதே போல் திருமண நாட்களை 7 நாட்கள் கொண்டாடுகிறார்கள். எல்லாரும் பயங்கரமாக குடிகாரர்கள், எல்லாருமே பன்றிக்கறியை விரும்பி சாப்பிட்றவங்க. எவ்வளவு சாராயம் எவ்வளோ பன்றிக்கறி கொண்டு போகிறாரோ அவர் தான் அந்த மணமகன் வந்து பெரிய பணக்காரர்னு அர்த்தம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசுவை நேசிக்கிற இந்த ஜனங்களுக்கு வேகமாக நற்செய்தி அறிவிக்கிறதற்கு பல ஊழியர்கள் அங்கே எழும்பி வருகிறார்கள். ஒரு ஊழியரை எடுத்தோன்னா 3000 ரூபாய் எங்களுக்கு வேணும் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, நம்மள எவ்வளோ வருமானங்களை சம்பாதிக்கிறோம். இப்படி யோசித்து பாருங்கள், ஒரு ஊழியர் எடுத்தால் இந்த முழு பௌரா மக்கள் சுமார் 6 லட்சம் பேர் இருக்காங்க. 2030க்குள்ளே அத்தனை பேரையும் கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வரணும்னு சொல்லி திட்டமிட்டு முயற்சிக்கிறோம். ஆண்டவர் நல்ல ஓஃபண்டரை தந்திருக்கிறாரு. ஆகவே நீங்கள் தைரியமாக இந்த ஊழியத்தை நம்ம செய்யலாம். அருமையானவர்கள், அதோடு கூட அந்த குழந்தைகளை நம்ம முறையாக படிக்க வைக்க வேண்டும். அருமையானவர்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பள்ளிக்கூடம் வசதி கிடையாது. ஆகவே தான் நால்வான்ற இடத்துல ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணிவிடுங்க. உங்களால் ஏந்த ஸ்பான்சரை தாங்க ஒரு ரூம் 15க்கு 10ன்ற ஒரு ஹால் போட்டு அதில் ஒரு கல்கட்டு வச்சு அதில் உங்கள் பேர் எழுதி வச்சு அந்த பிள்ளைங்க தினமும் உங்களுக்காக ஜெயிப்பாங்க. அருமையானவர்களே, ஒரு ஹால் கட்டுறதுக்கு எங்களுக்கு 1 லட்ச ரூபா தேவை. ஒரு 30 பேர் இருந்தால் தான் அந்த விடுதியை நாங்கள் கட்டி முடிக்க முடியும், அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்க முடியும். அருமையானவர்களே, நம்மள எத்தனையோ பேர் படித்ததுனால தான் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கும். ஒரு சாரா டக்கர்ன்ற அம்மா தியாகம் பண்ணி நம்மளை படிக்க வைக்கலைன்னா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதே போல் ஒரு ஏமி கார்மிக்கல் அம்மையார் டோனாவூரில் ஒரு விடுதி ஆரம்பிக்கலைன்னா நிறைய பிள்ளைகள் வந்து விபச்சாரிகளாகவே வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, வேலூரில் ஐடாஸ் கடர் அம்மா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கலைன்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ வசதிகளை நாம் பெற்றிருக்க மாட்டோம். ஆகவே ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட ஊழியங்களை ஆதரிக்கும்படி பேசுகிறார். ஆகவே உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி விசுவாசத்தோடு நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி உங்கள் வீட்டில் அந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் தருவார். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்களுக்காக ஒவ்வொரு நாள் காலையில் 6லிருந்து 7:30 மணி வரைக்கும் நாங்கள் ஒரு குழுவாக போராடி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நிச்சயமாக ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எங்களுடைய அமைப்பில் பெண்களுக்கான பிரிவு, இளம் வாலிபர்களுக்கான பிரிவு, வாலிப பிரிவு இருக்கிறது. இப்படி ஆலயங்களில் வந்து கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் உதவியாக இருக்கிறார்கள். ஆகவே அதோடு கூட மாத்திரமல்ல, நாங்களும் பல ஆலயங்களில் கன்வென்ஷன் கூட்டங்கள், காலை ஆராதனைகளில் பேசி பல ஜனங்களை தேவனுக்கு நேராக எழுப்புகிறோம். எங்கே போனாலும் சரி, ஐயா உங்களைப் போல தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூடுறாங்க. போதகர்மார்களே, உங்கள் சபையிலையும் கூப்பிட்டு பயன்படுத்துங்க. உங்கள் சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கொடுக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத தேசம் இன்னும் திறந்திருக்கிறது. வரக்கூடிய தேர்தலுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிடுங்க. ஒரு மதசார்பற்ற அரசு நம்ம நாட்டுக்கு தேவை. இதற்காக ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் ட்ரஸ்ட், அக்கௌண்ட் நம்பர் 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000886. எங்களுடைய தொலைபேசி எண் 90 43 86 7550 94443 7550. அன்புக்குரியவர்களே, இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, பொதுவாக நாம் சிலுவை தியானங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்கள், திருச்சபைகளில் இந்த சிலுவை தியானங்கள் மூலம் நம்முடைய வாழ்வியில் ஒரு ஆவிக்குரிய
இன்னொரு புதுப்பித்தல், அர்ப்பணிப்பு, அதோடு கூட ஒரு விடுதலை உணர்வை பெறுவதற்காக இந்த நாட்களில் எல்லா ஆலயங்களிலேயும் சிறப்பு கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை ஒரு மனுஷனை எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு நான் இன்றைக்கு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அருமையானவர்களே, வேல்ஸ் நாட்டில் ஒரு மாபெரும் எழுப்புதல் நடந்தது. இந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர் ஈவான் ராபர்ட்ஸ் என்பவர். அந்த நாட்களில் மாத்திரம் சுமார் 20,000 பேர் உலகமெங்கிலேயும் மிஷனரிகளாக வேல்ஸ் நாட்டிலிருந்து புறப்பட்டு போனார்கள். காரணம் என்னவென்றால், ஈவான் ராபர்ட்ஸுடைய அர்ப்பணிப்பும் ஜபம்தான் அதற்கு காரணம். ஒரு நாள் ஒரு பெரிய கூடுகையில் அவர் பேச வர வேண்டும். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரு. கொஞ்சம் தாமதமாக வந்து மேடையில் நின்ன உடனே எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்கும்போது சபை மக்கள் சொல்கிறாங்க, ஐயா, நீங்கள் வரணும்னு நாங்கள் யாரும் ஜெபம் பண்ணலை. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வரணும், எங்களுக்கு உணர்வை தர வேண்டும், பாவ உணர்வை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருந்த காலம். அன்புக்குரியவர்களே, ஈவான் ராபர்ட்ஸ் தேவாலயத்தில் ஒழுங்காக ஆராதிக்கிறவர், போதகருக்கு உதவியாக இருந்தவர், ஓய்வு நாள் பாடசாலை நடத்தினவர், வேதனையோடு இருக்கிற குடும்பங்களை சென்று ஜெபித்து ஆறுதல் படுத்தியவர். ஆனால் இப்படிப்பட்ட நபர் ஒரு நாள் ஆராதனை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு நடந்து போகும்போது ஒரு சின்ன பிள்ளை கேட்குறா, ஈவான், நீ ஏன் இயேசுவை நேசிப்பதில்லை? ஈவான், நீ ஏன் இயேசுவை நேசிப்பதில்லை? இந்த கேள்வி அவரை உடைத்து விட்டது. வீட்டுக்கு போகிறார். அம்மா, அந்த பிள்ளை என்னை பார்த்து கேட்டுட்டா, நீ ஏன் இயேசுவை நேசிப்பதில்லை என்று சொல்லி. ஈவான் அம்மா சொல்கிறாங்க, தம்பி, நீ ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும், மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற வேண்டும், மெய்யான சமாதானத்தை கிறிஸ்து தருகிறாரே, அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன். தன்னோட அந்த குழந்தை சொன்ன வார்த்தை, தன் தாயார் சொன்ன வார்த்தை மேலும் உடைத்து விட்டது. மறுபடியும் வேத புத்தகத்தை திறக்கிறாரு, படிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. விடியற்காலம் 5 மணி ஆயிடுச்சு. ஆண்டவரே, 2 பேர் என்னை பார்த்து, எங்கள் அம்மாவும் என்னை பார்த்து, அந்த பிள்ளை என்னை பார்த்து, நான் அந்த அனுபவத்தை பெறலன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி கிடைக்கும்? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் செய்த பாவம் என்ன எனக்கு உணர்த்தும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணும்போது கண்களில் கண்ணீர் தாரையாக ஊற்றி கொண்டிருக்கிறது. வேதத்தை திறக்கிறார். திடீரென்று சொல்லி ஒரு தேவ பிரசன்னம் அந்த அறைக்குள்ளே வருகிறது. அவருடைய இருதயத்துக்குள்ளாக இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கிறார். ஒரு மகிழ்ச்சி அவரால் அடக்க முடியலை. 6 மணிக்கு அறையிலையும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் கதவை திறந்து அவங்க அம்மாவை சந்திக்கிறாரு. ஒரு வித்தியாசமான பிரசன்னம். அம்மாட்ட அம்மா, இயேசுவை நான் சந்தித்து விட்டேன், அவருடைய மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கிறேன், நீங்கள் சொன்னீங்களே அவர் கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம்னு சொல்லி அதை நான் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார். பார்த்துங்க என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் இந்த மாபெரும் மகிழ்ச்சியை ஈவான் ராபர்ட்ஸ் மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் கொடுக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால பரலோகம் போக முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி என்னை புது மனிதனாக மாற்றி இருக்கிறது, என்னுடைய பழைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய அனுபவத்தில் இந்த வார்த்தைகள் வரவில்லை என்றால் நீங்கள் பரலோகம் செல்ல முடியாது. என் அன்புக்குரியவர்களே, ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சொந்த குமாரனும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்காமல் இருக்கிறது எப்படி என்று சொல்லி அங்கே வேதம் கேள்வி கேட்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்மள பலர் பலவிதமான தேவைகளிலே, பலவிதமான உபாதைகளிலே, கடன் பிரச்சனைகளிலே, நெருக்கங்களிலே, பல நேரங்களிலே சமாதானம் இல்லாதபடி, பல நேரங்களில் உடைந்த நிலைகளில் நாம் காணப்படுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, பாவத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் சமாதானம் கிடையாது. ரோமர் 6வது அதிகாரம் 17-18 எழுதியிருக்கிறது, நீங்கள் முன்னே பாவத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்களுக்கென்று ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி அங்கே வேதம் அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான ஊழியம் ஒவ்வொரு மனிதனையும்
பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. இது அவருடைய பிரதான ஊழியம். இரண்டாவது ஊழியம் என்ன? குற்ற மனச்சாட்சியிலிருந்து. அருமையானவர்களே, நம்முடைய மனசாட்சியே நம்மளை குற்றவாளின்னு சொல்லுவோம்னா தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது இந்த பிரச்சனத்தில் என்ன செய்வோம் யோசித்து பாருங்க. குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. மூன்றாவது பாவ சிந்தனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார், பறவைகள் தலைக்கு மேலே பறந்து போகிறத யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அதே பறவை உன் தலை மேலே வந்து உட்கார்ந்து கூடு கட்டி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பெரிச்சு அது உன் தலையை நாசம் பண்ணுறதுக்கு நீ விட்டு விடாதேன்னு சொல்கிறார். அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலையும் பாவ உணர்வு உனக்குள்ளே உடனே வரும். ஆனால் அந்த உணர்வை மேலும் மேலும் தீனி போட்டு வளர்த்து நீ அதை பெருசாக்கி அதை முட்டையிட்டு குஞ்சு பெருக்க வச்சு உன் இருதயத்தை நாசம் பண்ணி விடாதே. உனக்குள்ள அந்த எண்ணம் வரும்போது முழங்கால் படியிட்டு ஜெபித்து தூக்கி எறிந்து விடு, அதை குப்பையாக எண்ணு என்று சொல்லி அவர் ஆலோசனை சொல்லுகிறார். பவுல் தான் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்காக நான் குப்பையாக நான் எண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவ உணர்வை நாம் ஜெயிக்க வேண்டும். அருமையானவர்களே, த கோல்டன் ரூல் என்று சொல்லி வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12, 13, 14 சொல்லுவார்கள். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மற்றவர்களுக்கு உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கும் நீங்கள் செய்யுங்கள். இதுவே தீர்க்கதரிசிகளின் முக்கியமான போதனையாகும். இரண்டாவது சொல்லுகிறார், பரலோகத்துக்கு செல்லுகிற வாசல் அது மிகவும் குறுகியதாக இருக்கிறது, நரகத்துக்கு செல்லுகிற வாசையோ மகா விஸ்தாரமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கும் நரகத்துக்கு செல்வதற்கான வாசல் விஸ்தாரமாக இருக்கிறது, பரலோகத்துக்கு செல்லுகிற வாசையோ மிகவும் குறுகலாக இருக்கிறது. மூன்றாவது சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்வில் எந்த பாதையை நீங்கள் தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்டியான் என்ற ஒருவரை குறித்து மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புஸ்தகத்தில் ஜான் பென்யன் என்பவர் எழுதுகிறார். அந்த கிறிஸ்டியான் பாவ சுமையில் கூனி குறுகி உள்ளம் உடைந்து விடுதலைக்காக எங்கெங்கேயோ போவார், எங்கேயும் விடுதலை கிடைக்காது. ஒரு நாள் இயேசுவை சந்திப்பார். இயேசுவை சந்தித்த உடனே அவருடைய பாவ பார் அவரை விட்டு போய்விடும். சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து விடுவார். ஒரு விடுதலை பெற்ற மனிதனாக இயேசுவோடு நடந்து கொண்டிருப்பார். கொஞ்ச தூரம் போகும்போது அந்த பாதை குறுகி போகும், இன்னொரு பாதை மகா பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பாதையிலிருந்து பலர் கூடுவாங்க, கிறிஸ்டியான் இந்த பாதைக்கு வந்துருன்னு சொல்லி. இயேசு இந்த வழி அமைதியாக நின்று கொண்டே இருப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீர்கள், என்ன தீர்மானிக்க போறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க. கிறிஸ்டியான் நல்லா யோசித்து பார்ப்பாரு. அங்கே இருக்கிற சாத்தானை, அந்த கும்பல்களை பல ஆசை வார்த்தைகளை சொல்லி பல அழகான படங்களை காட்டி பல பொம்பளைங்களெல்லாம் காட்டி இழுப்பாங்களே, அப்படியே தள்ளிவிட்டு இயேசுவுக்கு நேராக செல்வார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த லெந்து காலங்களில் எந்த பாதையை நீங்கள் பின்பற்ற தீர்மானிக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். உலக அளவில் 90% மக்களை இச்சை, காம இச்சை என்கிற அந்த பொல்லாத பாவம் அடிமைப்படுத்தி வைக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த பாவ சிந்தையோடு கூட நாம் செல்ல முடியாது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் கர்த்தருக்கு பிரியமாக இருந்த அந்த தாவீது ஒரே நாள் தன்னுடைய பார்வையினால் ஒரு இச்சையை அவருடைய இதயத்துக்குள்ளே போட்டு அவர் அனுபவித்து அதன் பின்பு அவர் கெட்டு சீரழிஞ்சு 2 வருஷம் நிம்மதி இல்லாமல் அவர் வாழ்ந்த காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்துகிற வரையிலையும் தன்னுடைய இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்துகிறாரு. சங்கீதம் 32 சொல்றாரு, நான் அடக்கி வைத்த மட்டும், என்னுடைய பாவத்தை அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் கரைந்து போயிடுச்சு, இல்லைன்னா உடைஞ்சு போயிடுச்சு, என்னுடைய எலும்புகளில் நிம்மதி இல்லைன்னு சொல்றாரு. பாவ இச்சை உங்களை வாழ்க்கையே நாசமாக்கி வேண்டும். அதே போல் 2 சாமுவேல் 13 அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே அம்னோன் ஒரு ராஜகுமாரன் இளவரசன் சொந்த தங்கச்சி மேல் ஆசைப்படுறான். எவ்வளோ கேவலம் இல்லை? என் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் நடக்கிற நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். சில வீடுகளில் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆகவே உங்களுடைய சொந்த இச்சைக்கு தயவுசெய்து இடம் கொடுக்காம இதில் இயேசு
மனசு என்ன விருப்பம் வச்சிருக்கிறாரு, வேதம் என்ன சொல்லுது, நான் இதை செய்ய போகிறது சரிதானா அப்படிங்கிறத பல முறை நீங்கள் யோசித்து பாருங்க. யோசித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் புரிந்து கொண்டதுனால தான் சங்கீதம் 32:5 தாவீது சொல்லும்போது, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு பாக்கியவானாக இருக்க வேண்டும். இந்த இச்சையை சுமந்து கொண்டு இச்சையை இருதயத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் சமாதானமாக இருக்க முடியாது. நீதிமொழிகள் 28:13 எழுதியிருக்கு, ஒருவன் தன் பாவங்களை மறைக்க மன்னித்தால் அவன் வெற்றி பெற இயலாது. ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவன் இரக்கம் பெற முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, மறைத்து மறைத்து வாழ முடியும் என்று சொல்லி ஒரு நாளும் உங்களை எண்ணி ஏமாந்து விடாதிருங்கள். இரண்டாவது காரியம், உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், உலகம் என்கிற ஒரு கொடூரமான இச்சை. அருமையானவர்களே, நிறைய பேருக்கு மண்ணாசை, இன்னும் வீடு வாங்கணும், இன்னும் வீடு கட்டணும், இன்னும் நிலம் வாங்கணும். ஏங்க யோசித்து பாருங்க, சாகும்போது 6 அடி நிலம் கூட கிடையாது. இது ஏன் புரியலன்னு தெரியல. சிலருக்கு குழந்தையே கிடையாது, ஆனாலும் மற்றவனை கஷ்டப்படுத்தி சேர்த்து வைக்கிறீங்களே. ஐயா, தசம்பா கூட எடுத்து வச்சு இன்னும் மிஷினரி பணிக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு, ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் இன்னும் மனம் வரலையே. நீங்கள் சாகும்போது அந்த பணத்தை பெட்டியில் போடுவாங்களா? யோசித்து பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலையில் தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பெரிய பணக்காரருங்கிறதுக்காக அவருக்கு தங்க பெட்டியும் கிடையாது, சந்தன பெட்டியும் கிடையாது. எல்லாருக்கும் உளுத்து போகிற பெட்டி தான் உலகம் என்கிற பயங்கரமான இச்சை. இதை குறித்து லூக்கா 12:15 இயேசு ரோமை சொல்கிறான். பெரிய பணக்காரன், அன்னைக்கு நிறைய விளைஞ்சிருச்சு பார்த்துக்குங்க. அவன் சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ சந்தோஷமாயிரு, நிறைய ரூமில் எல்லா விளைச்சலையும் போட்டு கட்டி நிறையா சேர்த்து வச்சுருக்கேன், சாப்பிட்டு சந்தோஷமாயிரு. பரலோகத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வைத்தவைகள் யாருக்காகும்? ராக்ஃபெல்லர்னு ஒரு மனுஷன் இருந்தாருங்க அது உலகத்தில், பெரிய கோடீஸ்வரன். 56 வயசில் டாக்டர் சொல்லிட்டாங்க நீ செத்து போயிடுவோன்னு சொல்லி. அன்னைக்கு தான் தீர்மானம் எடுத்தார், சாக போகிறேன், பரலோகத்துக்கு நிறைய ஆத்மாக்களை கூட்டு போகணும்னு சொல்லி. ஆகவே தன்னுடைய ஆஸ்திகளை உலகமெங்கிலையும் வேதாகமம் கொடுக்கப்பட வேண்டும். பென்சிலின்கிற ஊசி அவங்களுடைய நிறுவனம் தாங்க கண்டுபிடிச்சது. அவ்வளோ பணங்களை செலவு பண்ணார். என்றாலும் அவர் தான் பல ஆண்டு காலம் பணக்காரர். 56 வயசில் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. 98 வயசு அவர் சாகும்போது. அருமையானவர்களே, அநித்தியமான உலக பொருட்கள்னால உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, 1998 எனக்கு திடீர்னு சொல்லி ஹார்ட்டில் ஒரு பலவீனம். டாக்டர் சொன்னாங்க, இனி நீ எந்த மேடையில் பேசாதீங்க, எங்கேயும் சத்தமாக பேசாதீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு 30 வருஷம் கிட்ட ஆக போகுது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, மரணத்தை மாத்திரமல்ல வியாதியையும் ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதற்காகத்தான் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஏசாயா 53 எழுதியிருக்கு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவருடைய உடல் காயப்படுத்தப்பட்டது என்று எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த காயத்தினாலே நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லி 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். ஆகவே இந்த சுகம் அளிக்கும் வல்லமை உங்களுடைய சரீரத்தில் ஊடுருவி பாய்வதற்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஐசக் வாட்ஸ் என்ற ஒரு மனுஷன், அருமையான அவங்க அப்பா ஒரு ஆங்கிலிக்கன் பாதிரியார் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, அவரும் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தார். அவங்க அம்மா சின்ன வயசில் எல்லாமே தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவருக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபெல்லோஷிப்பில் ஒரு பெரிய மரண வியாபாரியாக மாறிட்டார், ஒரு பெரிய மனித வியாபாரி. அருமையானவர்களே, பல கோடிக்கணக்கில் சொத்து, சொந்தமாக ஷிப் இருந்ததுன்னா பார்த்துக்குங்க. ஒரு முறை காங்கோயா நாட்டில் இருந்து ஏராளமான அடிமைகளை அவருடைய ஷிப்பில் ஏற்றிட்டு வராரு. அந்த அடிமைகள் அங்கே போயிருந்த ஒரு மிஷினரி மூலம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர் ஒரு போதகருடைய மகன். அடிமைகளை, விசுவாசிகளை அடிமைகளாக ஏற்றி கொண்டு வர்றாரு. அவருடைய அறைக்குள்ளேயே இருக்கிறாரு. அந்த அடிமைகள் அந்த அறையில் இருந்தவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, சிரித்து விளையாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நாள் காலையில் இவர் புறப்பட்டு வெளியே வரும்போது அவங்க பாடினதையும் ஜோமனையும் பார்த்து இவருக்கு எரிச்சல் வந்துடுச்சு. தன்னுடைய ஷூ காலால் ஒரு அடிமை எட்டி உதைச்சவர் அவன் கொஞ்சம் தூரம் போய் விழுந்தான் பார்த்துக்குங்க. நேரம் அந்த கடற்கரை ஓரம் போனார். அந்த ஷிப்பில் அதை கையை பிடிச்சிட்டு அப்படியே வெறிச்சோடி பார்த்துட்டு இருந்தார். சத்தம் கேட்குது, ஆண்டவரே எங்களுடைய எஜமானை ஆசீர்வதியும், அவருடைய மனதில் இருக்கிற வேதனை எடுத்து போடும், அவருக்கு ஒரு சமாதானம் தாரும், அவருடைய மனதில் நிறைய பாரம் இருக்குது, எடுத்து போட்டு எங்களை போல
எவ்வளோ மகிழ்ச்சியை தரும். இந்த சத்தோட காதை உடைக்குது. ஐயா, நான் அடிமையாக ஏற்றுக்கிட்டு வந்தவன் அவன் என் காலிட்டு அவனை உதைச்சி கூட எனக்காக ஜோம் பண்ணுறாங்க. இது என்ன அன்பு, இது என்ன தெய்வீகம். இதுதான் எங்கள் அப்பா சொன்னாங்களா, இதான் எங்கள் அம்மா சொன்னாங்களா? நேரம் திரும்பி வராரு, அறைக்குள்ளே போகிறாரு, பைபிளை வாசிக்கிறாரு, முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட கொடூரமான வியாபாரத்தை இனி நான் செய்யவே மாட்டேன். மனிதர்களை வைத்து மரண வியாபாரத்தை இனி நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிட்டு அன்றைக்கு ஒரு சீட்டில் எழுதுறாரு, அடிமைகளாக ஏற்றப்பட்டீர்கள், என்னுடைய ஆவிக்குரிய மகன்களாக இப்பொழுது நீங்கள் இறங்க போறீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு லிவர்பூல் ஹார்பரில் அந்த ஷிப் வந்து நின்ன உடனே ஓடி வந்து எழுதியிருந்த பேப்பரை படிச்சு ஆரம்பித்துக்க. எழுதியிருக்கு, அடிமைகளாக ஏற்றப்பட்டீங்க, இப்பொழுது நீங்கள் என் சொந்த பிள்ளையா இறங்கி வாங்கியான்னு சொல்லி அத்தனை பேருக்கும் வாழ்வு கொடுத்து மாத்திரமல்ல, அடிமைத்தனத்தில் இருந்த அத்தனை பேரை விடுவிக்கிறதற்காக தன்னுடைய பணங்களெல்லாம் செலவு செய்தார். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாபெரும் நற்செய்தியை நம்முடைய பாரத நாட்டுக்கு சொல்லி அடிமைத்தனத்திலையும் வேதனையிலையும் கண்ணீரிலையும் தவிக்கிறவர்கள் எத்தனை பேர். போன வாரம் ஒரு மிஸ்னர் எனக்கு ஜபக்கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த குழந்தை அடிக்கடி மயங்கி விழுது. என்னன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனால் சத்தே இல்லை, சத்துணவே இல்லை, அதனால தான் அப்படி விழுது. குறைஞ்சது வாரத்தில் ஒரு முட்டையாவது கொடுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாரத நாட்டின் நிலையை சற்று மனதில் வைத்து இந்த தேசத்துக்கு ஒரு நற்செய்தியை சொல்வதற்கு எழுப்பி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எல்லா பாரத்திலிருந்து விடுதலையையும் மன நிம்மதியையும் மன சமாதானம் கொடுக்கிறதோடு கூட ஆண்டவரே, இந்த பூமியில எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி வாழ வைக்கிற தெய்வமே, இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாராகிலும் ஆண்டவரே இச்சை என்கிற பாவத்துக்கு அடிமையாக இருப்பார்கள் என்றால், உலகம் என்கிற பெரிய சுமையை சுமந்து நிம்மதியற்ற நிலையில் இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே வியாதி என்கிற கொடூரமான பாரத்தை சுமந்து தவித்து கொண்டிருப்பார்கள் என்றால், அடியான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய குணமளிக்கு வல்லமை, ஆண்டவரே உம்முடைய விடுதலையின் கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களில் ஆண்டவர் இருதயத்துக்குள்ளாக வீட்டுக்குள்ளாக ஊருவரட்டும். ஆண்டவரே, சரீரத்தின் எல்லா அவயங்களிலேயும் ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். எல்லா நரம்புகள் இரத்த நாளங்களில் உம்முடைய குணமளிக்கு வல்லமை ஊருவரட்டும். பாட்டவரே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறதே, அந்த குணமளிக்கு மகிமை உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?